ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு தெரியல, ஒரு 2-3 டேஸ் என்னோடய வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வியூஸ் போக மாட்டேங்குது. ப்ளீஸ் எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு வியூஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. ஸோ என்னாச்சுன்னு தெரியல, ரிப்போர்ட் வந்து பண்ணிட்டாங்களா ஏன்னா நமக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நான் வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்தவங்களுக்கு சஜஸ்டாவது பண்ணும். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம எடிட்டர் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல, மேபி ப்ரொமோக்கா இருக்குமா, இல்லை சண்டே ப்ரொமோக்கா, இல்லை வந்து நாளைக்கு எபிசோடில் வரப்போகிறதுக்காக அந்த அப்டேட் கொடுத்துருக்காரா நமக்கு தெரியல. ஸோ பேக்ரவுண்டில் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம விஜய்க்கு ஆப்டான ஒரு சாங்கு. தேவதாசும் நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கே வந்தேன் நடுவீதி தானடி, உன்னால தான் மனம் பித்தானது, கண்ணீரி என் சொத்தானது. என்ன லிரிக்ஸ் பாருங்க. அதுவும் அந்த உன்னை தேடி இங்கே வந்த நடுவீதி தானடி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்காக தான் இங்கே வந்திருக்காரு இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவ்வளோ பேச விட மாட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கிறாரு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே செம சூப்பராக இருந்துச்சு. பேக் டு பேக் எல்லாருக்கிட்டேருந்துமே அப்டேட்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ எபிசோடுமே செம சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படா சீன்ஸ் சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்.